XOR of all pairings. அதாவது ரெண்டு அரே கொடுத்துட்டாங்க. ரெண்டு அரேல we have to find all the pairings. அதை we have to do a bitwise XOR. என்னென்ன பேரிங் இருக்கு? 210, 22, 25, ரைட், அப்புறம் 20. ஓகே, இந்த எல்லா பேரிங்ஸையும் நம்ம ஒரு அரேல போடணும். ஓகே, இப்போ 2வும் 10ஐயும் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா 8 வரும். 2வும் 2வும் எக்ஸ்ஆர் பண்ணால் 0 வரும். 2வும் 5யும் எக்ஸ்ஆர் பண்ணால் 7 வரும். இது எல்லாத்தையும் ஒரு அரேல போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ஆர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன? ஒரு நம்பர் எடுத்து மற்ற எல்லாத்தோட எக்ஸ்ஆர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு லூப் போடுவோமா? லூப் ஃபார் த ஃபஸ்ட் அரே. அது என்னது? ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் த லென்த்து. ஓ, நம் சைஸ் ஏற்கனவே இருக்குது, அதனால் அங்கேயே பண்ணிடலாம். ஸோ ஃபார் இன்ட்டு ஐ வச்சுப்போம். இது எங்கேருந்து? 0லேருந்து ஐ லெஸ் தென் nums1 சைஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இந்த லூப்பு ஓகேவா. அடுத்தது வந்து நம்ஸ் 1லேருந்து ஓகேவா. அடுத்தது வந்து ஜே வந்து 0லேருந்து ஜே லெஸ் தென் நம்ஸ் 2 சைஸ் ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ 2 எடுத்துட்டோம். 2 எடுத்து ஜேயில் இருக்கிற வேல்யூட எக்ஸ்ஆர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ எக்ஸ்ஆர் பண்ணி வர வேல்யூக்கு நம்ம மேலே ஒரு எக்ஸ்ஆர் வேல்யூ இது பண்ணிப்போம். இன்ட்டு எக்ஸ்ஆர் ஃபஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி அது ரிசல்ட்டோட எக்ஸ்ஆர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பேசிக்கலாக வந்து எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு, ஸோ இதில் வேல்யூ என்னது? நம்ஸ் 1 ஆஃப் ஐ. அதை வந்து என்ன பண்ண போகிறேன்? அது எக்ஸ்ஆர் வித் நம்ஸ் 2 ஆஃப் ஜே. ஓகே, காமனாக வர வேல்யூ எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிட்டு ஒரு வேல்யூ எக்ஸ்ஆர் பண்ணிட்டே போகிறேன். ஸோ 2 XOR 10, அதை ஒரு வேரியபிள் எக்ஸ்ஆர் பண்ணிட்டேன். அப்புறம் 2 XOR 2, அதை எக்ஸ்ஆர் பண்ணி அது வேரியபிள் எக்ஸ்ஆர் பண்ணிகிட்டே வரேன். ஃபைனலாக நம்ம எக்ஸ்ஆர் பண்ண வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் எக்ஸ்ஆர், அவ்வளோதான். எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? இந்த லென்த்து n, இந்த லென்த்து mனா n into m. ரைட், லெட்ஸ் ட்ரை டு சி இஃப் அட்லீஸ்ட் சம் டெஸ்ட் கேஸ் பாஸ். பட் ஆனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி. எக்ஸ்ஆர் ஆல் நம்ஸ் 1 சைஸ் இங்கே பாருக்கு, இந்த சைஸ் கேபிட்டல் எஸ். ஓகே, ஸோ இது பாஸ்டு. பட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணும்போது சம் டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். ஏன்னா இது ஆர்டர் ஆஃப் n into m, ரைட். ஸோ யூஸ்வலி சம் டெஸ்ட் கேஸ் ஷுட் ஃபெயில் ஆர் இட் வில் டேக் மோர் டைம். இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ டைம் லிமிட் எக்ஸிடட். ஹியூஜ் இன்புட் வருது அப்படின்னா இங்கே பாரு, பெரிய இன்புட்டுக்கு இது ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரு ஊற்றிக்கும். ஸோ 3rd 7th டெஸ்ட் கேஸ் டைம் எக்ஸிடட். ஸோ இப்போ இது எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, நவ் கம்ஸ் த எஃபிஷியன்ட் மெத்தட். எஃபிஷியன்ட் பண்ணுற மெத்தட் என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்கே பார், லெட்ஸ் டேக் திஸ் நம்பர்ஸ் அஸ் n1, n2, n3. இது வந்து m1, m2, m3, m4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? n1 XOR m1, n1 XOR m2, ஓகே, n1 XOR m3, அப்புறம் n1 XOR m4. இது எக்ஸ்ஆர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது நீங்கள் ஈவன் இந்த இன்னொரு இது வந்து ஈவன் நம்பர் வச்சுருக்கனால எல்லா n1 கேன்சல் ஆகிடுமா? ஏன்னா n1 XOR n1 இஸ் 0. ஸோ ஆப்போசிட் சைடு வந்து இப்போ இதை எடுக்கிற இதுக்கு இன்னொரு இது இருக்குது பார்த்தியா, அது வந்து லென்த்து வந்து இஃப் இட் இஸ் டிவிசிபிள் பை 2, இஃப் இட்ஸ் ஈவன்னா, லென்த் ஈவனாக இருந்தால் நீ என்ன பண்ணலாம்னா இதை நீ கண்டுக்கவே தேவையில்லை. ஆடாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நீ எக்ஸ்ஆர் பண்ணணும். கரெக்ட். ஸோ ஆடாக இருக்குன்னா எது ஒரு எக்ஸ்ஆர், ஆடாக தான் எதை எக்ஸ்ஆர் பண்ணணும்? ஆடாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இந்த லென்த் இஸ் ஆட் அப்படின்னா you XOR all these values. Suppose இந்த length odd இருக்கு அப்படின்னா
இந்த லென்த் ஆடாக இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த லென்த் ஆடாக இருக்குன்னா இப்போ என்ன வரும்? இது இப்போ அடுத்தது என்னது? 1 n2 XOR m1 n2 XOR m2 ஓகேவா? அப்புறம் n2 XOR m3 n2 XOR m4 இதுதானே வருது? கரெக்ட். ஸோ இப்போ இந்த அப்புறம் n3 வரும். கரெக்டா? n3 XOR m1 ஓகே, n3 XOR m2 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஈவனாக இருக்கிறதுனால இந்த n1 எல்லாம் கேன்சல் ஆகிடும், n2 எல்லாம் கேன்சல் ஆகிடும், n3 எல்லாம் கேன்சல் ஆகிடும். n3 XOR m3 n3 XOR m4 ஓகே. இப்போ இது ஆடாக இருக்கிறதுனால இந்த m1 இந்த m1 கேன்சல் ஆகிடும். கரெக்டாக XOR பண்ணும்போது கடைசியாக இருக்கிற இந்த இது மட்டும் தான் வரும். இந்த m1 m2 m3 தான் வரும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் வந்து ஆடாக இருக்கிறதுனால இதை மட்டும் இந்த m1 m2 m3 m4 மட்டும் XOR பண்ணால் போதும். ஓகே. ஸோ நீ லென்த்தை செக் பண்ணிட்டு அதுக்கு ஆப்போசிட்டை லூப் அடித்து XOR பண்ணால் போதும். ஓகே. ஸோ அதை எப்படி பண்ணுறது? ஸோ இஃப் nums1 size அது divisible by 4 ஆன்னு பார்க்கறது, ஈவனாக பார்க்கறதுக்கு மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0 ஆடாக இருக்குது, num1 ஆடாக இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் num1 ஆடாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன num2 எல்லாத்தையும் XOR பண்ணணும். அப்போ num2க்கு லூப் போடு. ஃபார் int I is equal to 0 I less than num2 size I plus plus. ஸோ இதை வந்து XOR பண்ணிக்கோ. ஸோ XOR equal to nums2 of I. nums2க்கு எல்லா வேலையும் XOR பண்ணிக்கிற. ஓகே. நீ 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது, கடைசி பிட்டை செட் பண்ணுறது எல்லாம் ஒன்று. ஏன்னா ஈவன் நம்பருக்கு கடைசி பிட்டு செட் ஆகிருக்காது. ஸோ அப்படியும் செக் பண்ணலாம் நீ. ஸோ இதை XOR பண்ணிக்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்கேஸ் num2 ஆடாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? உன் XORல num1ஐயும் ஒரு வாட்டி ஆட் பண்ணணும். கரெக்டாக? num1 இங்கே num1 of I-யும் ஆட் பண்ணணும். இது வந்து ஆடாக இருக்குன்னா இது எல்லாத்தையும் XOR பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக? ஒரு தடவை வருமா? ஸோ ஃபைனலில் இந்த XOR ரிட்டர்ன் பண்ணலாம். தட்ஸ் இட். லெட்ஸ் see what happens. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி we are just 0 milliseconds. அங்கே டைம் எக்ஸீடட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இந்த எஃபிஷியன்சி உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் லூப்பிங் ஓவர் ஆர்டர் ஆஃப் n + m. கரெக்டா? இதை லூப் படிக்கிற ஆர் இதை லூப் படிக்கிற. ஒர்ஸ்ட் கேஸ் ரெண்டுத்துமே இந்த அரே லூப் படிப்பேன், இந்த அரே லூப் படிப்பேன். தனித்தனியாக n + m தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி.